வீரத்தால் வளரும் செடி போட்டி மலைகளை வென்றுவிட இந்த சப்த சாகர தீவில எனக்கு முகதாக வர வேண்டிய காவல கணவலைய விதவிதமா கோழிக்கறி பிரியான் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த வேடந்தங்கல் கிராமத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு படவட்டம்மனுக்கு வாரந்தோறும் அபிஷேக ஆராதனை செய்து மகத்தான திருவிழா செய்து இன்று 4ஆம் நாள் உபயதாரர் அன்பு உள்ளம் கொண்ட 4வது வாரம் உபயதாரர் அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கிராமத்தின் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆலய தர்மகர்த்தா குழுவின் சார்பாகவும், அது மட்டும் இல்லாமல் நமது கவுன்சிலர் சார்பாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த 4வது வாரம் படவட்டம்மன் ஆலய உபயதாரர்கள் சார்பாகவும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த 4வது வாரம் உபயதாரர் கே பரமசிவம் குழுவினரும் அவருடன் இணைந்து ராமதாஸ் ஐயா, மதிப்புக்கு மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா, அன்பு உள்ளம் கொண்ட ராமதாஸ் ஐயா, கவுன்சிலர்
கே பரமசிவம் இவ் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விழா குழுவினர் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஐயா உங்களை பாக்கலாம்னா வந்தேன். எதிர்க்க வந்த ஒரு முண்டை அவளுக்கும் எனக்கு சரியான சண்டை. எடுத்தம் பாரு இரும்பு குண்டை கொஞ்சது அவன் மண்டை. நான் சின்ன ஓரமா போய் ஒண்டை என் கொண்டாட்டி தார ஓட்டா பாரு சோற அதுல ஊத்தலாம் பாரு மோர சாப்பிட்டு கூட்டல ஏற அந்த பக்கம் இந்த பக்கம் கோர நடுப்புறம் அம்மா இந்த பெரிய மாற அடிச்சு பிடிச்ச ஏற குடிச்சுக்குமா யா மாற. நான் என்ன அம்மா அடிக்காத பாம்பு முட்டை அழகு வச்சுக்கிறேன். பாம்பு பட்டு நீ அடிக்கலாம் என் பாம்பு சரியான பூனை காசு. சப்த சாகர தீவு சப்த சாகர தீவு சப்த சாகர தீவு சப்த சாகர தீவு சப்தம் என்றால் ஏழு சாகரம் என்றால் தீவு. ஏழு கடலுக்கு அழகாக தீவு சாகர தீவில சந்திரன் உபா சுந்தரன் என்ன இரு அதற்காக பிறந்திருக்கிறோம். சுந்தரன் உபா சுந்தரன் ஆமாங்க. எங்களுக்கு ஈடு என்ன எங்களுக்கு எதிர ஒரு ஆளுதான் இந்த உலகிலே யாரு யாரு நாட்டு மக்கள் அனைவரும் என்ன பற்றி என்ன பேசுறாங்கடா? ஆனவ குலத்திலே பிறந்திருந்தாலும் உங்கள் பேரை கேட்டா அனைவரும் கை கட்டி வாய் பொத்தி உங்கள் பாதமே கத்தி போதாதே தம்பி எடுத்து கொண்டு வா. தீவை அழக்கூடிய சுந்தரன் உபச்சந்திரன் சிறப்புற வாய்த்துக் கொண்டு வருகிறோம். நாங்கள் இருவரும் இந்த உலகத்தில் கடவுளாக திகழ வேண்டும். எங்களை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படி நேரத்தில் என் அண்ணனை சந்திக்க வேண்டும். அதுக்கு
அடிக்காதா வரும்போதே பாவாண்டு போயிட்டு வரான் எம்மா பையாவா பாவாண்டு பத்தி தெரியும் உனக்கு சும்மா அடிக்காது எம்மாடி நீ முடிச்சு மூணு இலை வந்தா பிரேக் மேல காலை வச்சு பேசு பிரேக் மேல காலை வச்சு பேசு வாயை வச்சு சொன்னாங்க வரப்போறது என் பதவியை ராஜினாமா மாதிரி எத்தனை பேரை பார்த்து முத்து அடிக்கிறேன் சூட்டு வாயினா ஐயா ஏமா அந்த புள்ளி கூட அடி அடிக்கிறேன் நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா கேட்கிற கேள்வி சொல்ல முடியுமா முடியாது பையன் வம்பு பையன் இருக்கிற ஒரு பாட்டு பார்த்துட்டு ஆடிவான் ஆமா அந்த பசங்க அடிக்கிறியா ஐயா நாங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியுமா ஓய்வு வர்ற வரைக்கும் அப்படி இதுதான் சப்த சாகர தீவு சொல்லி சப்த சாகர தீவு சப்தம் என்றால் ஏழு சாகரம் என்றால் தீவு ஏழு கடலுக்கு அப்பால் ஆமாங்க அந்த தீவில் ஒரு கோட்டையில் இரண்டு சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டு இரண்டு சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறது அவருக்கு போது எங்களை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பிரம்மதேவனிடத்தில் நீங்கள் பெற்ற வரம் பெற்றவர்கள் எப்பேற்பட்ட வரம் இந்த தம்பியின் உயிர் என் அண்ணனுடைய நகை கண்கள் என்னுடைய தம்பி என்னுடைய நகை கண்கள் தம்பி கரத்திலும் தம்பியின் மயிர் அண்ணன் என்னுடைய தாயாதிகள் எத்தனையோ அசுரர்கள் வரம் பெற்றவர்கள் ஆமாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது வரம் பெற்றவர்கள் எல்லாம் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது ஆகையால் அண்ணனை பார்க்கிறோம் யானை வரும் பிள்ளை இதோ தம்பி வருகிறார் வரும்போது ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன்னா அண்ணனுக்கு ஆசையாக ஓடி வந்து ஒரு முத்தம் தருவாயே தர மாட்டாயா ஒரு முத்தம் என்னன்னா 1000 முத்தம் தருகிறேன் தப்பா நினைக்காதீங்க சின்ன தம்பி தம்பி கூடுவோம் சின்ன தம்பி ஐயா வேற வேகமா நல்ல தையல் விட்டு அண்ணன் மறுபடி அண்ணனை உன்ன திருவடி சரணம் சரணம் அண்ணா ஆதரவிந்தமே ஆதரவ தொழுதேன்
சரணம் அண்ணா. தம்பி ரூபாய் சந்திரன் வருகிறேன். தம்பி நீ கூடிய சீக்கிரத்தில் நன்மைகளை சேர்த்து விடுவார். எங்கும் இல்லாமல் உடைய அன்பு தம்பி என்று அதிவிலத்தை காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. ஏய் என் தம்பி முகத்தை பார்த்தாயா? ஆமாங்க. எப்படி காட்சியளிக்கிறார்? எப்படி? ஏய் என் தம்பி எப்படிப்பட்டவர்? 16,000 யானை படைவர். அது மட்டுமல்ல மாடி சரி தள்ளுபடி அது மட்டுமல்ல கடலின் அடுத்த இப்படி காலையில உங்க தம்பி கடலை கலக்க மாட்டாரு. ஏமாந்தா ஈஸ்வரன் ஊற்றி கலக்கி தம்பி பார்த்து எப்படி காட்சியளிக்கிறார்? தம்பி வாடா என் தம்பியே. கூடிய வந்துட்டாலும் வாடாய மச்சானே வடவாங்கி தின்னோமே. வாடாய மச்சானே எங்கெங்க சென்று வந்தார், எதை எதை மிச்சர் வந்தார். முட்டைக்கா போய் வந்த புத்து புத்தா மிச்சர் வந்து வாடாய என் செல்லம். அவர் மாமா பாரு மாமா பாரு அதை பாரு பொட்ட மாமா. இந்த கோட்டைக்கு அரசனம் சிரிக்காத சிரிக்காத மொன்னு கூட மொன்னு. ஆமா இது முரண். காரணம் இருக்கிறது. உன்னை எதற்காக அறிவுரை வரைத்தேன்? நமது தாயாதி அத்தனை பேரும் மரங்களை பெற்றார்கள். இதுவரை இந்த பூமியில் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் நாம் யாரிடம் வரம் பெற்றிருக்கிறோம்? பிரம்மன் கருத்தில் வரங்களை ஒரு அறிவென்றால் யாரிடம் இருக்கிறது? கண்களில் இருக்கிறது. ஒரு அறிவென்றால் எனது நகக்கண்கள் இருக்கிறது. நாம் ஏண்டா அழிய போகிறோம்? நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். தேவர்கள் அனைவரையும் சிறைபிடிக்க வேண்டும். புறப்படி விடப்படுகிறவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம். எவ்வளவு அழகாக பூத்திருக்கிறது பாத்திரியா. இந்த அறிவுகள் பூஜைக்காக மலைகளை பறித்து ஆரம்ப தொடுத்து ஏகப்போமானுக்கு சென்று சந்தோஷமாக ஆடி பாடி வந்து சென்று மலைகளை பறிக்க வேண்டும். மனவேலுத்த பச்சை கிளி ஆலே மரத்து கிளி ஆல பார்த்து பேசும் கிளி வாயே வாயத்து கிளி மனவேலுத்த பச்சை கிளி மனவேலுத்த பச்சை கிளி.
பெண்ணில் முன்னாடியா குமாரி பெண்ணின் முன்னாடி தென்னம்பிள்ளையே வாரி வழங்கும் தென்னம்பிள்ளை ஆளை ஆளப்பெண் கிளி ஆள பார்த்து பேசும் கிளி ஆளே வாயத்து கிளி மனதிருத்த பச்சை கிளி மனதிருத்த பச்சை கிளி வராது கொரோனா ஊசி போட்டு வருகின்றோம் எங்களை கண்டதும் அனைவரும் அனைத்து நபர்களும் எங்களை கண்டு நடிக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவலோகம் நெருங்கி விட்டோம். பெண்கள் நடமாட்டம் தெரிகிறது. யாராக இருக்கிறது? மஜா. வாரி வழங்கும் அடிய போடி பச்சை சிரிக்கி நான் விழுந்த வழிக்கு தொட்டுக்கின மடக்கி செலுத்துக்கிறேன். ஆடிப்பாடி இருக்கும்போது வழிமறக்க வேண்டிய காரணம் என்ன? எங்களை யாருன்னு கேட்கிறேன். அதோ பார்த்தாயா? சீர்வந்திர
உம்மாளுக்கு ஆம்பியானா ஒரு ஐயா நான் முதலா ஐயா துரை உம்மால நான் வாங்கி கொண்டு போறேன். பாத்தியா சீர்வதிலே சிங்கக்குட்டி நாட்டறிவுலாம் போட்டு வந்தேன். வாழ்வதிலே புலிக்குட்டி ஓடுவதிலே மாட்டுக்குட்டி ஐயா குன்றத்துல பண்ணி பார்த்தாயா எங்க ஐயா ஒரு பொட்டரை உங்க ஐயா மாட்டு சத்தமா இருக்கிறாரே வயிற்றுக்கு என்னடா சாப்பிடுறாரு காட்டாப்பா கேள்வி சிந்திக்க வேண்டிய கேள்வி மச்சான். ஐயா வயிற்றுக்கு என்ன தெரியுமா சாப்பிடுறா என்ன சாப்பிடுறாரு நீங்க சாப்பிடுறா போல கிடையாது. அப்படி இல்லது. நீங்க சாப்பிடுற ஹோட்டல் எங்க ஒன்னால இருக்கும். எங்க ஐயா அப்படி கிடையாது. எப்படி? எங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டு கட்டிக்குது அங்க மட்டும் தான் இருக்கும். வந்தாடா. அது என்ன ஓட்டுறது நான் கேக்குறேன் நீங்க சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம். சாப்பிடுவோம். எங்க ஐயாவுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். பக்கத்துல தனித்தனியா வச்சுட்டு இருக்கோம். சொல்ல போறா நீங்க சாப்பிடுற ஹோட்டல்ல ஹோட்டல்ல இலையில எல்லாத்தையும் வைப்பாங்க. எல்லாத்தையும் வைப்பாங்க. எங்க ஐயாவுக்கு மொத்தமா அப்படியே குழப்பி வச்சுட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகும். எங்க ஐயா மீறி 5 ரூபாயில சாப்பிட்டு அப்படி எங்க ஐயா வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறா சாப்பிடுறாரு. அவர் பீட்டு அதான் இப்படி கொழி கொழி கொழி. பிரியாணி கோர் பிரியாணி கோர். ஆம்போர பிரியாணி கோர் எப்படி பேர் அழகிகளை சத்தியமான சீக்கிரமாக படி வேண்டாம் சீக்கிரமாக படி வைய இந்த மலர் வர தோலைகளே அழகாக சிலைகளாக காட்சி அளிக்கிறீர்கள். பாடி பாடி வரமாட்டேன். தூக்கி போட்டு உன் பேர் தாலி ஆட்ட பசங்க நாங்க எத்தனை கப்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி இன்னும் 10 நாள்ல பாரு என்ன ஆக போகுது. 10 நாள் பொழுது வந்தாலும் தாலி ஆட்ட பசங்க நம்ம முழு கம்பெனில இன்னும் 50,000 நீங்க எதுக்காக வந்து மயிலே மயில இறங்க போடுமா அது நான் தமிழ் மணிமா பச்சுக்குது நம்ம தள்ளி தள்ள போயிடும். சொல்ல முடியாது. என்ன பசிகள் வாங்க பக்கம் வாழ்வின் ஒரு நாள் திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள் திருநாள்
நேரம் வாழ்வின் ஒரு நாளோ திருநாள் வசந்தம் வருகின்ற ஒரு நாள் காமம் கணை கண்ணில் பாயும் அதை கண்டு கண்கள் சுவையேறும் வாழ்வின் ஒரு நாளோ திருநாள் அதில் வசந்தம் வருகின்ற ஒரு நாள் அப்பதானே வருவாங்க ஒட்டு ஒண்ணு வாங்க எப்படி அப்படியாதா கட்டி அடித்து புத்த வலிக்க வேண்டும். புத்த வலித்தா அடிக்க மாட்டீங்க. நீங்க யாரு நாங்க யாரு? ராதிகா சொல்ல முடியாது. சொல்ல சொல்ல முடியாது. அழிக்க தெரிந்த இறைவா இவனை ஒழிக்க தெரியாதா இறைவா ஒழிக்க தெரியாதா ஒழிக்க தெரியாதா இறைவா ஒழிக்க தெரியாதா அறக்கதையே படைத்தாய் அவனிடம் கண்ணு தெரியுமா தெரியாதா? பொலாட்டா பொட்டு பொலாட துணியா இது செய்யலாமா? கண்ணு சிவந்து போச்சு கண்ணு சிவந்து போச்சா அவன் ஏற்கனவே ஒன்றான் அவன். அட பாவி கண்ணு எங்க வச்சிருக்கிற அரக்கனையே படைத்தாய் அவனிடம் அதர்மம் தான் கொடுத்தாய் இரக்க மனம் இல்லையா இவனிடம் இதயம் தான் இல்லையா இறைவா இதயம் தான் இல்லையா படைக்க தெரிந்த இறைவா இவனை அழிக்க தெரியாதா அழிக்க தெரிந்த இறைவா இவனை ஒழிக்க தெரியாதா இறைவா ஒழிக்க தெரியாதா பெண்ணாயேன் படைத்தாய் எண்ணி பொறுமை ஏன் கொடுத்தாய் இறைவா பெண்கள் சாவதற்கா
என்னடா என்னாச்சு? என்னாச்சு கத்து? எங்க போய் வர? நக்கிலி புத்தூரா? ஓ நகிரி புத்தூர். ஆமா நகிரி புத்தூர் எது போவாங்க? கை கால் எலும்பு முறிஞ்சாதான் போவாங்க. ஆமா என்ன சொல்லு? நகரி புத்தூர் போவாங்க. ஐயோ கடவுளே, அம்மா துட்டு செலவு பண்ணிக்கணும், டோக்கன் வாங்கிக்கணும். உள்ள போன பார்த்தா சொல்றாங்க கை கால் ஒட்டாத்தான் நட்டு புத்தூர்ல கட்டு போடுவாங்க. அம்மா துட்டு செலவு பண்ணி போனோம், சும்மா வருவனா கண்ணுல பிளாட்டு வச்சிருக்கிறேன். கண்ணுல ஆமா எப்ப பிரிப்புதானே டாக்டர் பத்திய வச்சுக்கிறாங்க. ஆட்டுக்கறியெல்லாம் சாப்பிட வேணாம் ஆட்டுக்கறியா சாப்பிட வேணாம். என்ன சாப்பிடுங்க? யாரா பிரிக்கிட்ட? நான் என்னென்ன ஆமா நீங்க உட்காந்து ஜாதி பிரிச்சுக்கிறீங்க. என்னென்ன நான் என்ன உட்காந்து நாடி தேவையா முன்னாடியா கால போட்டுக்கிட்டு போய் வசியம் பண்ணிட்டாங்கடியா சோப்பு போட்டு அவர் அடிக்கும் போது இந்த கண்ணுல பட்டது. இந்த கண்ணுல எப்படி அடிபட்டது? நான் மேல தப்பு இல்ல. நான் போ சொல்லும் கொஞ்சம் சிறும் போஜல போனேன். டாக்டர் கொஞ்சம் பெரும் போஜலம் தக்கிறான். ஏறி படுற அண்ணன் பெச்சல பட்டு கண்ணை காட்டுற அண்ணன் காட்டின கண்ணை குத்தி கலக்கி விட்டு ஒன்னும் தப்பு இல்ல. தையில பிரிக்கிறேன்னா ஒரு 10,000 ரூபாய் அங்க ஊசி போற நர்ஸுக்கு திட்டுட்டாங்க. நாய் பிய துண்ணும் அதெல்லாம் தேவையில்லை. நானே தையல் பிரிப்புடா. ஆமா MBBS டாக்டரா யாரு? இந்த அறிமுகத்தால் பூஜைக்காக மனதை படித்து செல்லும் போது கொடிய அரக்கன் ஓடி வந்து அடித்து செய்கின்றார். அப்படியே இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரர் உபசுந்திரர் இரு அரக்கர்களால் உங்களுக்கு துன்பம். இந்த துன்பம் தீர வேண்டும் என்றால் அவர்கள் யாரிடத்திலே வளர்த்தப்பட்டார்கள்? அந்த பிரம்மதேவனிடத்திலே வளர்த்தப்பட்டார்கள். அந்த பிரம்மதேவரை சந்தித்தால் அது ஏறி வரும் பக்தருக்கு காட்டி தருபவன். பாடுங்கள் பகவான் திருநாமம் பாடுங்கள். அலைகடலில் துயில்பவனோ ஆனந்த சயனல், ஆனந்த சயனல்.
கண்ணனா அவன் என்று மணி வண்ணனா அலைகளில் துயில்பவனம் ஆனந்த சயனன் அவன் ஆனந்த சயனன். சபையோர்களுக்கு அடியார் வணக்கம். எல்லாம் வல்ல ஆண்டவன் நாம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். நாமோ இந்த சத்தியலோகத்திலே தலைவாணியை மனமுடித்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் வழிபடுகிறது. என்னுடைய கரத்திலே இறைக்கு இயேசு தாழ்மை அதனுடன் செலுத்தி சைலன்ஸ் உட்காருங்க உட்காருங்க. எங்க போற பரிபானது ஆனந்த பாபுவினாய் போனது பரிபோனது. அதனால் எனக்கு நேர்ந்த தாபமா அதனால் எனக்கு நேர்ந்த தாபமா அலைகடலில் துரும்பை போலானதே ஆனந்த வாழ்வு வீணாய் போனது. இருந்தால் வாரும் என் எதிரிலே அலைகடலில் துரும்பை போலானதே ஆனந்த வாழ்வு வீணாய் போ. அதனால் எனக்கு நேர்ந்த சாபமா அதனால் எனக்கு நேர்ந்த சாபமா அலைகடலில் குறும்பை போலானதே ஆனந்த வாழ்வு வீணாய் போனது ஆனந்த வாழ்வு வீணாய் போனது. அபயம் சுவாமி அபயம், எங்களை காப்பாற்ற வேண்டும் சுவாமி. தேவராத்திரி நாட்டி வாழக்கூடிய நாட்டு பெண்கள் நாங்கள் அறிமுகத்தின் பூஜைக்காக மணல பறிக்க சென்ற எங்களை சப்த சாகர தீவு சேர்ந்தவன் அரங்கன் சுத்திரன் அவன் இருவரும் ஓடி வந்து எங்கள் சாட்டையால் சித்திரவதை செய்கிறான் சுவாமி. தேவ பெண்களை அந்த சப்த சாகர தீவு அழக்கூடிய சுத்திரன் உபசுத்திரன் ஆட்சி மதிக்கின்றானா? நான் பார்த்துக் கொள்கின்றேன் சுவாமி. எப்படி சுவாமி? எப்படி என்றால் என்னால் முடியாது என்று உரைக்கின்றேன். எப்படி தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதிலே எல்லளவு எடுத்து ஒரு பதுமையை படைக்கின்றேன் அவனை அழிப்பதற்காக. சுவாமி உருவாக வாருங்கள். அகங்களை அழிக்க வேண்டும் என்றால் உங்களால் தான் முடியுமா? அப்படியே ஆகட்டும் சுவாமி.
விட்டார்களா? ஒரு பதுமையை படைத்துவிட்டு சுவாமி ஒரு பதுமையை படைத்துவிட்டு ஆனால் இப்படி மௌனமாக இருந்தால் எப்படி சாதிக்க முடியும்? அதனால் இப்போது பேசவும் தடை அளிக்கின்றேன். சுவாமி எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க சுவாமி. அழகாக இருக்கின்றது. அதுக்கு பேசவும் தடை அளிக்கின்றேன். அப்படியே? ஓ வருகவே வருகவே இறைவா என் தலைவா இறைவா என் தலைவா மருகவே மருகவே காலத்தின் நாயகன் மருகவே பெருகிய வழிபொடி மருகவே பெருகிய பரம்பொருள் மருகவே வருகவே வருகவே வாழ்க 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 நாட்டிய பெண்களே நீங்கள் உரைத்தபடி அந்த அசுரனை அழைக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பதுமையை படைத்து விட்டேன். அதற்கு உயிரையும் கொடுத்து விட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? திலோத்தமை. இங்க செல்லுங்கள். ஆமா, எதற்காக என்ன படைத்தீர்கள்? எதற்காக படைத்தே தெரியுமா? சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன் என்று சொல்லக்கூடிய இரு அசுரர்கள் தேவர்களை யுத்தம் செய்கின்றார்கள். சரி, ஆனால் அந்த அசுரர்களோ இந்த பிரம்மனிடத்திலே வரத்தை பெற்றிருக்கிறார்கள். எப்படி அண்ணன் கரத்தால் தம்பியும் தம்பி கரத்தால் அண்ணனும் இறக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட மரத்தை பெற்றிருக்கிறார்கள். சரியப்பா, ஆனால் உன்னை படைத்திருக்கிறேன் அவர்களை அழிப்பதற்காக. அப்பா, என்ன படத்துங்க எனக்கு துணை ஏதாவது ஒண்ணு படையுங்க. உனக்கு துணையாக எப்படி போவேன்? போக முடியாது. ஆமாப்பா. அப்பா, உன்னையோ நல்ல நேரத்தில் படைத்து விட்டேன். இருந்த போதிலும் நடப்பதோ ராகு காலமாகிவிட்டது. அப்பா, ராகு காலமா? பரவாயில்ல, சீக்கிரம் படிங்க. அம்மா, இந்த ராகு காலத்தில் படைத்தால் உருவமானது சரியா வராது. போக முடியாது. எப்படியா இருந்தாலும் இந்த ராகு காலத்தில் படைக்க வேண்டுமா? ஆமாப்பா. அப்ப உங்களுடைய விருப்பப்படியை படைக்கின்றேன். எப்போது படைக்கின்றேன்? வேண்டாம் என்று பலமுறை எடுத்துரைத்தேன். உன்னுடைய வார்த்தையை கேளாமல் கேட்டால் இந்த ராகு காலத்திலே படைத்ததால் ஆடும் இல்லாது பெண்ணும் இல்லாது திரு நங்கையாக பிறந்து விட்டது. அப்பா, அப்பா, ஏன் பேசாதா? அம்மா, இதற்கு பேசும் ஆற்றலை கொடுக்கிறேன். கொடுங்க. ஓ அந்த சோத்துக்கு அதிபன் நான் உண்டா பிறக்கிறேன். அந்த சோத்துக்கு அதிபன் நான் உண்டா பிறக்கிறேன்.
பையா அப்பா ஆப்பு பையா அப்பா வாடா கேவடா பையா இதற்குத்தான் வேண்டாம் வேண்டாம் ராகுகாலத்தில் படைக்கக்கூடாது படைத்தவனையே என்ன கேக்குறான் பாத்தியா? ராகு காலத்துல போனோம்னா நானு அப்ப ராகு காலத்துல நீ மட்டும் எப்படி வேலை செஞ்ச படைக்கும் வேலையை எப்படி செஞ்ச எப்படி இருக்கிறது? வேதங்கள் 4 ரிக்கி யசூர் சாம அதனோட சொல்லக்கூடிய 4 வேதங்களை வச்சு தான் படிச்சேன். அப்ப பையா என்ன அப்பா அப்ப பையா அப்பா வரமாட்ட போற கேடா பையா படைக்க வேண்டாம் என்று எனக்கு துணையை படைகள் அப்பா என்று கேட்டான். அதனால் வந்த விளைவை பார்த்தாயா திலோதமை? அங்க ஆயா என்ன இங்கே வாங்க சொல்லு. அப்ப பையா அப்பா ஏய் அப்பான்னு சொல்லு. அண்ணா என்ன ஏன் படைச்சல் கேட்கறாம என்ன ஏன் படைத்தாய் அப்படி கேட்கிறான். ஏய் உன்னை ஏன் படைத்தேன் தெரியுமா? கேட்கிறியா? அக்காவுக்கு துணையாக படைத்தேன். அக்காவுக்கு துணையாக படைத்தேன். உன்னுடைய அக்காடாவ அக்காடியா அடி பெண்ணே உன்னை அப்பா உன்னை சொருப்பா அப்பா அகாடி அக்காடா அகாடி அக்கா அகாடி அக்காடா ஓடி கேடா ஆறு பை என்கிட்டயா சொல்ற? வேண்டாம் வேண்டாம் என்று பலமுறை படைத்து கேளாமல் படைத்து இந்த நேரத்தில் படுத்ததால் எப்படி பார்த்தா ஐயா உருவத்தை? அப்ப பையா அப்பா அக்கா சூப்பர் மாமா மாமா அப்ப பையா அப்பா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பா? அக்காவுக்கு திருமணம் முடித்த பிறகு உனக்கு திருமணம். எனக்கு பொண்ணு பாத்துட்டியா? ஏண்டா பிறகுதான் பார்க்கணும். ஐயா தாலி எடுத்து தரேன் தாலி எடுத்து தரேன்னு சொல்லிக்கிற. அப்படியா? அவளும் ரொம்ப காலமாவே சொல்றாரு. அக்காவுக்கு திருமணம் முடித்த பிறகு உனக்கு கண்டிப்பா திருமணம் முடிச்சு வைக்கிறேன். அக்காவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம். ஆமாட்டா கண்டி இருக்க காலை மணியாக கூடாதுடா. அப்ப பையா என் அக்காவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் தெரியும் அப்படித்தான் தெரியுது. இப்போ ராகு காலத்துல படிச்சதால அப்படிதான் இருக்கிறது. இப்போ அப்பாடா இவரு நம்மள பெத்த அப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. மட்டும் அழகா பத்துக்கிறாரு, என்ன மட்டும் என் வாய் இடிச்சுக்கிட்டு பத்துக்கிறாரு. பெத்தாங்க உன்னை ராகு காலத்தில் பெத்தாங்க. பாடு பத்து எனக்கு துணையாக ஒருவரை படைக்க வேண்டும் என்று கேட்டால் அவருடைய வார்த்தை கேட்டு படைத்த உன் பிறவில நான் என்ன பாவம் செஞ்சணும் தெரியும். இப்பிறவில வந்து மாட்டினாங்க. கலை உலகத்திற்கு கலைவாணி கொடுத்த வரப்பிரசாதம் அது. எங்களை இருவரை எதற்காக படைத்தே தெரியுமா? சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சப்த சாகர தீவு சொல்லு. தப்பு இல்ல. சப்த சாகர தெரியாது உனக்கு? சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்திரன் உபசுந்திரன். சுந்திரர் உபசுந்திரர் 2 அரக்கர்கள்
தேவர்களை யுத்தம் செய்கின்றார்கள். அரக்கர்களா அண்ணன் கரத்தால் தம்பியும் தம்பி கரத்தால் அண்ணனும் ஆள வேண்டும் என்று என்னிடத்திலே வரத்தை பெற்றிருக்கிறார்கள். முன்னிடத்திலே வரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகையா திலோகமே படைத்திருக்கின்றேன். அதற்கு துணையாக என்ன படைத்திருக்கின்றேன். இருவரும் சப்த சாகர தீவு சென்று இரு அரக்கர்களை அழிக்க வேண்டும். டாட்டா வலி தாங்காத பொம்பளை நான் சின்ன மாயா அகாடி இது மேஜ இதை வச்சுக்கிறேன். பொட்டு மூக்கு இது வாய் அதுல என்ன பண்றது சாப்பிடணும். அது மட்டும் தானே இது ஆரண்டா. இது உனிகாந்தத்தான 2 lakhs ஒரிஜினல். அது ஒரிஜினல் 2 lakhs. தலையில நண்டு போச்சுன்னு வேலை வேல் பாருதுறான். இரு அரக்கர்களை அழிக்க வேண்டி அழகாக பதுமையாக அப்பா உன்னை படைத்திருக்கிறார். உனக்கு துணையாக என்ன படைத்திருக்கிறார். நாம் இருவரும் எங்க சவுக்கு தோப்புக்கா சப்த சாகர தீவு செல்ல வேண்டும். அழகாக பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். விக்க அப்படியே